நடப்பதாக கூறி புகார் அளிக்க சென்ற பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆவடி காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது. கடந்த மாதம் ஆவடி செக்போஸ்ட் அருகே வேலை நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அவரது வாகனம் திருட்டு போனது. அதுகுறித்து ஆவடி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பைக் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி திருட்டு போன வாகனத்தை பறிமுதல் செய்தனர். அதுகுறித்து ஆவடி குற்றப்பிரிவை சேர்ந்த காவலர் ஹரிதாஸ் என்பவர் புகார் அளித்த பெண்ணை தொடர்பு கொண்டு திருடு போன வாகனம் கிடைத்துவிட்டது, வாகனத்தை பெற்றுக்கொள்ள வரும்படி அழைத்துள்ளார். மேலும் இதற்காக 15,000 ரூபாய் பணமும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பெண் போலீசாரிடம் 15,000 கொடுக்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை என பேரம் பேசி 5,000 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை பெற்றுக்கொள்ள காவலர் ஹரிதாஸ் அப்பெண்ணை தொடர்பு கொண்டு நேரில் அழைத்துள்ளார். மேலும் 2,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட காவலர் மீண்டும் தொடர்பு கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வாகனத்தை கண்டுபிடித்துள்ளோம் என தொடர்ந்து பேச்சு கொடுத்ததோடு தன்னுடன் தனிமையில் இருக்க விடுதிக்கு வரும்படி அழைத்துள்ளார். அதிர்ந்து போன அந்த பெண் தனது அண்ணனிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் அண்ணன் தகாத முறையில் நடந்து கொண்ட காவலர் ஹரிதாஸை விடுதியில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். அதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுகுறித்து விடுதி நிர்வாகத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தகாத முறையில் நடக்க முயன்ற காவலரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அது பற்றி பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது அண்ணன் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆணையர் கனகராஜ் காவலர் ஹரிதாஸிடம் விசாரணை நடத்தினார். காவலர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் காவலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுகிற ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா, எனக்கு ரூம் இருக்குது, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடு, நீ அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன்னாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல. இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது, ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டேன், எல்லாமே குறிச்சிட்டாங்க. ஆவடியில் பைக் திருட்டு குறித்து புகார் அளிக்க சென்ற பெண் மீது அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.